உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 1 சாமுவேல் 25:6, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு இன்னைக்கு நல்லா நிம்மதி கிடைக்கும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று வந்து நிற்குதுங்க. ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி வந்து நிற்குது. ஒரு சொட்டு நிம்மதி இல்லை, எங்கேருந்து நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு நிம்மதி உண்டாகும், உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படியே நிம்மதி உண்டாகும், தேவன் நிம்மதியை கொடுப்பாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏதோ கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. என்ன அது வந்து என் வீட்டில் ஒரு நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல, நிற்க முடியல, ஒரு ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிட முடியல. என்னங்க வாழ்க்கை இது அப்படின்றீங்களா? நிம்மதி தான் இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் அவர் வந்து நிம்மதியாக கொடுப்பேன் அப்படின்றாங்க. சரிங்களாங்க? அப்போனா என்னங்க அதெல்லாம் சாத்தியமா? இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோமே, இவ்வளோ நிம்மதியாக தேவன் கொடுப்பாரு? ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு தான் நிம்மதி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் நிம்மதி கிடைக்கும், உங்கள் வேலைக்கும் உங்கள் தொழிலுக்கும் நிம்மதி வரும். தேவன் அப்படி தாங்க சொல்கிறாரு. அவரால் நிம்மதியை கொண்டு வர முடியும். ஏங்க அடுத்த நாள் நினச்சி பார்த்தாலே நிம்மதி போயிடுதுங்க. இருக்கிற நிம்மதியே போயிடுது. அடுத்த நாள் ஐயோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கே, இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருதே நினச்சாலே நிம்மதி போயிடுது. உங்களை யார் நினைக்க சொல்கிறது? ஒன்லி தேவனை மட்டும் நினைங்க, நிம்மதி வந்துடுங்க. ஏங்க பசங்களை நினச்சாலே அவ்வளோதான், அவங்களுக்கு ஒழுங்கான எதிர்காலத்தை அமைத்து தர முடியுமா அப்படின்னு அந்த ஒரு நிம்மதி போயிடுது. இல்லை, தேவனை மட்டும் நினையுங்க, ஃபுல்லாக நிம்மதி வந்துடும். அவ்வளோதான். தேவனை தான் உங்கள் நினைவில் வச்சுக்கணும். சரிங்களா? ஐயோ என் வேலையை நினச்சி பார்த்தா நிம்மதி போயிடுதுங்க, யார் எப்போ காலை வாரி விடுவாங்க அதுதான், அந்த பயம்தான் இருக்குது எனக்கு அப்படின்றீங்களா? அதை பற்றி நினைக்காதீங்கங்க. ஃபுல்லாக தேவனையே நினச்சிட்டே இருங்க. தேவன் எப்படியோ அவர் நிம்மதியை கொண்டு வந்துடுவாருங்க. நம்ம தேவனை நினைக்கணும், தேவன் நம்மளை நினைப்பார். அவர் என்றைக்கும் உங்களை மறக்க மாட்டார். அதனால் எல்லா இடத்துலையும் நிம்மதி வந்துடும். தொழிலா, ஐயோ அந்த தொழிலை நினச்சாலே எவன் யார் எப்போ என்னை ஏமாற்றுவாங்க தெரியலையே, என் தொழில் எப்பொழுது கீழே இறங்கும் தெரியலையே, பயம் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்திலையும் தேவன் அதை நினச்சி பார்த்துட்டே இருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கவலை நம்மளை விட்டு போயிடும். தேவன் தான் நம்மளுக்கு முக்கியம். அவரை நம்மளுக்கு நினச்சி பார்க்குறதுக்கு ஏசு இருக்காருல்ல, அவரை தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவரை நினச்சி பார்க்க என்ன ஆகும்? நம்மளுக்கு நிம்மதி வந்துடும். வியாதியை நினச்சி பார்க்காதீங்க. சரிங்களா? தேவனை மட்டும் நினச்சி பாருங்க. அப்போ என்ன ஆகும்னா அதுவாக நிம்மதி வந்துடும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் நினச்சா என்ன வரும்? கவலை தான் பட வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். நம்மளுடைய மனசு ஃபுல்லாக தேவன் தான் ஓட விட்டுறணும். தேவனுடைய சிந்தனைகள், தேவனுக்கேற்ற சிந்தனைகள், துதிப்பது, பாட்டு பாடுவது, ஏதாவது ஒரு வசனத்தை மனசில் வச்சு இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே நிம்மதி வந்துடுங்க. எந்த இடத்துலையும் நிம்மதி வந்துடும். நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கூட அப்படியே ஒட்டுமொத்தமாக நிம்மதி வந்துடும். பைபிள்லேயே தொடர்ந்து அழுத ஒரு பெண் யார் தெரியுமா? அன்னாள் தாங்க. தொடர்ந்து அழுதா. இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, குழந்தை இல்லை. அதையே நினச்சி தொடர்ந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்த ஒரு பெண் யாருன்னா அன்னாள் தான். அவன் நினைப்பெல்லாம் என்னவா இருந்துச்சு? ஐயோ குழந்தை இல்லை, யாரும் என்ன மதிக்கிறது இல்லை, இப்படிலாம் பேசுகிறாங்களே, அந்த நினைவையெல்லாம் ஓட்டிகிட்டே இருந்தா. ஒரு நாள் தேவாலயத்துக்கு தெரியாமல் உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய நினைவுகளை மாற்றிட்டா. தேவனையே நினச்சா, ஐயோ தேவன்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவர் எனக்கு தந்துடுவார், நல்ல சாப்பாடு இருக்குது நான் சாப்பிட்றேன்
அது சாப்பிடாமையா இவ்வளோ நாள் இருந்தேன்னு போய் சாப்பிட்றா. என்னுடைய கணவர் எவ்வளோ நல்ல கணவர் சொல்லிட்டு அவரோட நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த நினைவை மாற்ற வேண்டும். நிறைய பேர் அப்படிதான். நல்ல வாழ்க்கை இருக்கும், ஏதோ ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு வியாதி இருக்கும், அதையே நினச்சி கவலைப்பட்டே வாழ்க்கையை முடிக்கிறது வேண்டாம். தேவனை நினச்சி பார்த்துட்டே இருங்க. நீங்கள் அவர் நினைவாக இருக்கும்போது அவர் உங்கள் நினைவாக இருப்பார். அவர் உங்களை மறக்க மாட்டார். அப்படி மறக்காமல் இருக்கும்போது அவர் செய்ய வேண்டியதை செய்துருவார். எதை சரி பண்ணணுமோ, எந்த இடத்த உங்களுக்காக அவர் கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணி அற்புதங்களை செய்வாருங்க. பயப்படாதீங்க. இந்த பூமியில் முற்றிலுமாக நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் ஒன்று, நீங்கள் தேவனை தான் நினச்சி பார்க்கணும், இயேசுவையே நினச்சி பார்த்துட்ருக்கணும். அப்படி நினச்சி பார்த்துட்டே இருந்தால் அவ்வளோதான். இங்கேயே நம்மளுக்கு சொர்க்கம்தான், இங்கேயே நம்மளுக்கு பரலோகம்தான். சரிங்களா? இந்த வாழ்க்கையே அவ்வளோ இனிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. இனிமேல் உங்கள் பிள்ளைங்க உங்களையே நினச்சிட்டு இருப்பாங்க. பிரச்சனையே நினைக்க மாட்டாங்க, வியாதியை நினைக்க மாட்டாங்க, அவங்க எதிர்காலத்தை குறித்து நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. இனிமேல் உங்களையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பூரணமான நிம்மதி வந்துடும். நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அப்பா, அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.